ஹலோ புட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிப்புல வெளியாயிருக்க சுமோ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிவா வந்து பீச் ஓரத்துல நின்னுட்டு இருக்கும்போது நம்ம குண்டு பாப்பா கரை ஒதுங்குது. அவர் செத்துட்டாரான்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பும்போது மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சவரு நம்ம சிவாவோட முகத்த பார்த்ததுலேருந்து அவரோட கைய அப்படியே புடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால தன்னோட தம்பி மாரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா, அவர் உண்மையிலே ஜப்பான்ல இருந்து தான் வந்திருக்காருங்கிறது தெரியுது. அவர் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பலான்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டுல இருக்க ஒரு கும்பல இவர் அந்த நாட்டுக்கு வரவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி திட்டம் போடுறாங்க. அது ஏன், என்ன, இது எல்லாத்தையும் மீறி அவர் ஜப்பானுக்கு கூட்டிட்டு போய் விட்டாரா? அங்க என்ன நடந்துச்சுங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. நண்பா, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம விடிவி கணேஷ் கார்ல வரும்போது எதிர்பாராத விதமா போலீஸ் அவரை மறிச்சு செக் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவரோட வண்டி டிக்கியில ஒரு வித்தியாசமான பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை திறக்க சொன்னா நான் திறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மல்லு கட்டுறாரு. அப்ப நீ வா, நம்ம இன்ஸ்பெக்டர் போய் பார்க்கலாம்னா, இன்ஸ்பெக்டர் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான், நான் வேணா அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தா, அங்க நம்மளுக்கு இருக்க இன்ஸ்பெக்டர் நம்ம சதீஷ். நம்ம கணேஷ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது இந்த இன்ஸ்பெக்டர் கிடையாது, அவர் வேறன்னு சொல்லி சொன்னோம்னா, "யோவ், மரியாதையா உண்மைய சொல்லு. இந்த பெட்டியில என்ன இருக்கு? பெட்டிய திறந்து காட்ட முடியுமா? முடியாதான்னு?" கேட்டா, "நான் அப்படின்னா ஒரு கதை சொல்றேன். அந்த கதைய நீங்க கேளுங்கன்னு" சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம கணேஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபிங் கிளப் வச்சிருக்காரு பீச் ஓரத்துல. அதாவது தண்ணிக்குள்ளேயே ஸ்கேட்டிங் போவாங்கல்ல, அதுக்கு பேரு சர்ஃபிங்கிறது இப்ப தான் எனக்கும் தெரியும். அதுல வேலை பார்க்குறவர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா. அவரு கனின்னு ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அவங்க அப்பா தான் நிழல் ரவி. கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சோம்னா, "ஏம்மா, நீ கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்வேன்னு பார்த்தா, இவன் கூட வாழ போறீங்கிறேன்னா, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. ஆஸ்திரேலியால வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த வேலை கிடைச்சோனே நாங்க 2 பேரும் ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிருவோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நம்ம சதீஷ் கேட்கிறாரு, "யோவ், பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா, என்னையா மொக்க கதையா சொல்லிட்டு இருக்கேன்னு" கேட்டா, "சார் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். அப்பனா தான் சார் இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்ன்ட்டு" மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிச்சா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம குண்டு பாப்பா கரை ஒதுங்குது. செத்து போயிட்டாரான்னு சொல்லி எல்லாரும் பயந்து போயிட்டு அவர் வயித்துல இருக்க தண்ணிய பூரா எடுத்தோம்னா, மயக்கம் தெளிஞ்ச உடனே அவர் பார்க்கறது நம்ம சிவாவோட முகம். பார்த்த உடனேவே அவர் அப்படியேவோ சுண்டு விரல வச்சு புடிச்சுக்கிறாரு. அத புடிச்ச உடனே அந்த கைய விடவே இல்ல. அப்படியே நம்மளுக்கு சிவா பின்னாடியே தான் போறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அந்த ஏரியால இருக்கவங்க பூரா, "யார் சிவா? உன் ஃப்ரெண்டா? பார்க்கவே அழகா அமுல் பேபி மாரி இருக்கானேன்னா" அந்த குண்டு பாப்பா வெறும் ஜட்டியோட இருக்கு. அதனால இவரோட ஃப்ரெண்டு கடைக்கு கூட்டிட்டு போய், "உடனே இவனுக்கு சைஸ்க்கு ட்ரெஸ் தச்சு குடுறான்னு" கேட்டா, "டேய், நான் உடனே வந்து சங்கர் பட ஷூட்டிங்க்கு போறேன். அங்க எனக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்குன்னா, டேய் பாவம்டா, எப்படியாவது இவனுக்கு தச்சு குடுத்துட்டு போடான்னு" சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்க்ரீன் துணிய கழட்டி இவனுக்கு ட்ரெஸ்ஸா தைக்கிறாரு. அடுத்து நம்ம கனிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, "கனி, உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருந்தா கொஞ்சம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா, அந்த டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, "இவர் வந்து இப்ப குழந்தை மாரி, பழசு என்ன நடந்துச்சு செஞ்சுச்சுங்கிற எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அவர் நம்புறது உங்கள மட்டும் தான். அவர எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கங்க" அப்படின்னு சிவா கையில ஒப்படைச்சிடுறாரு. அதே மாரி இவருக்கு ட்ரெஸ் தச்சு குடுத்தார்ல, அந்த டெய்லர் பையன் சந்தோஷமா அவங்க அப்பாவ கூட்டிட்டு வராரு. "என்னடா ஆச்சு? திடீர்னு வந்திருக்குன்னு" சொல்லி சொன்னோம்னா, "டேய், உன் குண்டு பாப்பா மூஞ்சில முழிச்சுட்டு போனேன்டா. அங்க போன உடனே எனக்கு மொத்த ஆர்டரும் குடுத்துட்டாய்ங்க. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்தா, அவனுக்காக நெறைய ட்ரெஸ் நான் தச்சு கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்க எல்லாருமேவும் ஒவ்வொரு தடவ நான் இவர பார்த்துட்டு போம்போது நல்லதா நடக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த குண்டு பையனுக்கு சாப்பிடுறதுக்கு நெறையா குடுக்குறாங்க. நம்ம சிவாவும் தங்குறதுக்கு வீடு இல்லாம அதே கிளப்ல தான் தங்கியிருப்பாரு. இப்ப நம்ம குண்டு பாப்பாவையும் அங்கேயே தங்க வச்சிருக்காரு. இப்ப நம்ம யோகி பாபு இன்ட்ரோடக்ஷனு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோயினோட ஷால் கீழ விழுந்தா, அந்த ஷால் நம்ம யோகி பாபு முகத்துல விழுந்ததுலேருந்து, அவர் அப்படியே நம்ம ஹீரோயின ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம விடிவி கணேஷ்க்கு இங்க குண்டு பையன் வந்தது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா, வர்ற கஸ்டமர் யாருமே பார்த்தீங்கன்னா, பீச்ல சர்ஃபிங் போகாம, அதுக்கு பதிலா குண்டு பாப்பாவோட கயிறு இழுக்கிற போட்டி இந்த மாரியே விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சிவாவுமே அங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணாம இவனையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்ஸ்பெக்டரா இருக்கான். இவன கொண்டு போய் அங்க ஒப்பட. அங்க ஒப்படைச்சேன்னா, அவரே வந்து எங்க கூட்டிட்டு போணும் என்னங்கிறத பார்த்துக்குவாருன்னா, இவனே குழந்தை மாரி இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னா, எல்லாமே ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ட்ட நான் பேசிட்டேன், நீ கூட்டிட்டு போங்கிறாரு." அங்க போனா, அங்க இருக்கிறது நம்ம சேத்தன் தான். அவர் ஏற்கனவே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது, இவர் குண்டு பாப்பாவ கூட்டிட்டு போனா, ஓங்கி ஒரே அறை அறைஞ்சுட்டு, "மரியாதையா இவன கூப்பிட்டுட்டு வீட்டுக்கே போடா" அப்படின்னு விரட்டி விட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் கிளப்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஸ்பெஷலா ஒரு டிஷ் செஞ்சு வச்சிருப்பாரு. அத வச்சு நம்மளுக்கு பெரிய லெவல்ல கல்லா கட்டலான்னு கணேஷ் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, உள்ள கிச்சன்ல பசியில நம்ம குண்டு பாப்பா மொத்த சாப்பாடையுமே காலி பண்ணிருச்சு. அத பார்த்து கோவமான நம்ம விடிவி கணேஷ் கழுத்த புடிச்சு அவன வெளிய தள்ளலாம். "யோவ், அவன் எங்கேயா வெளிய போவான்னு" சொல்லி சொன்னா, "நீ அவன் கூட சேர்ந்து வெளிய போடான்னு" சொல்லிட்டு, நம்ம சிவாவையே அடிச்சு வெளிய தள்ளிடுறாரு. நம்ம கனி வந்து கணேஷ்ட்ட சத்தம் போடுறாரு. அவனுக்கு எவ்வளவோ வேலை கிடைச்சும், மொதல்ல அவன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டப்ப நீ தான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, அவன் எந்த வேலைக்கும் போகாம உன் கூடயே இருந்தான். அவன எப்படி அவனுக்கு வெளிய அனுப்ப மனசு வந்துச்சு? அது மட்டும் இல்லாம நம்ம குண்டு பாப்பா குழந்தை மாரி. அந்த குழந்தைய சேர்த்து வெளிய அனுப்பியிருக்கே. இப்ப அவைங்க எங்க இருக்காங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஊர் பூரா தேடிட்டு இருந்தா, அங்க நம்மளுக்கு ஒரு ஃப்ளெக்ஸ காட்டுறாய்ங்க. சாப்பாடு சாப்பிடும் போட்டின்னு. அந்த போட்டிக்கு நம்ம குண்டு பாப்பாவ கூட்டிட்டு போய் கலந்துக்க வைக்கிறாரு.
நம்ம குண்டு பாப்பாவும் 5 நிமிஷத்துக்குள்ள 50 இட்லி சாப்பிடணுங்கிற போட்டியில ஜெயிச்சு ரூ. 1,00,000 பரிசையும் வாங்கிருது. அங்க வச்சு பிரைஸ் அனௌன்ஸ் பண்றதுக்காக தான், ஆமா இவரோட பேர் என்ன? பேர் என்னங்கிறப்ப டக்குன்னு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிக்காம, நம்ம சிவா கணேஷ் அப்படின்னு பிள்ளையார் பேரை வச்சுட்டாரு. இங்க விடிவி கணேஷும் மறுபடியும் சமாதானமாகி அவர நம்மளுக்கு கிளப்புக்கே கூட்டிட்டு போயிறாரு. அன்னைக்கு நம்ம குண்டு பாப்பா தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப, நம்ம விடிவி கேட்கிறாரு, "டேய் அம்மா சொல்லு" அப்படின்னா, அவரு கண்டுக்காம சாப்பிட்டுட்டு இருந்தா சப்பு சப்புன்னு அரையிறாரு. "அப்பானாவது சொல்றா" அப்படின்னா, நம்ம குண்டு பாப்பா வாயே திறக்கல. இவர் ஒரு நாள் ஃபேன்சி கடைக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க விளையாட்டு ஜாமான்லாம் ஒரு சின்ன பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தா, அங்க இருக்க தேசிய கொடியை பார்த்துட்டு அப்படியே இவர் மிரண்டு போய் நிக்கிறாரு. நம்ம ஜப்பான் நாட்டு கொடியை பார்த்துட்டு, "ஏய் உனக்கு இது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாரு. இவனுக்கு சாப்பாடு போட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகல. இப்ப சாப்பாடு போட்டு எதுவும் நடக்கல. இவனுக்கு சாப்பாடுக்கு என்னடா வழி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, கரெக்ட்டா விநாயகர் சதுர்த்தி வருது. அப்ப எம்எல்ஏவை போய் கரெக்ட் பண்ணி, "சார் உங்களுக்கு தேவையான விநாயகர நானே பெரிய சைஸ்ல கொண்டு வரேன். ஆனா நீங்க ஃபங்ஷன மட்டும் நல்லா கிராண்டா நடத்தணும்னு" சொல்லிட்டு, நம்ம குண்டு பாப்பாக்கு விநாயகர் வேஷம் போட்டு கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சா, நம்ம விநாயகருக்கு படைக்கிற அம்பட்டையுமே விட்டு வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாரு நம்ம குண்டு பாப்பா. இவர் எப்ப பார்த்தாலும் இந்த கொடியவே உத்து பார்த்துட்டு இருக்காருன்னா, இது இவங்க நாட்டு கொடியா இருக்கலாம். அப்ப ஜப்பான பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, நம்ம விடிவி சொல்றாரு, "எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜப்பான் ஃப்ரெண்ட் இருக்கான். அவர் பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு இங்க இருந்து ஆள் அனுப்புறது, ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லா வேலையுமே பார்க்குறவரு. அங்க கூட்டிட்டு போய் நம்ம குண்டு பாப்பாவோட ஃபோட்டோவ குடுக்குறாரு. நாளைக்கு கரெக்ட்டா ஷார்ப்பா 12 மணிக்கு வாங்க. இவன பத்தி ஃபுல் டீட்டெயில் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம்னா, மறுநாள் நம்ம ஹீரோ, கனி, குண்டு பாப்பா 3 பேரும் அங்க போறாங்க. அதே சமயத்துல கரெக்ட்டா இவரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஷார்ப்பா நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன் அடிச்சோம்னா, அவங்க அங்க பேசுறாங்க. இவர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சைஸா, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு ஜப்பான்லயே சொல்றாரு. "ஓகே நான் வரவிடாம பார்த்துக்கிறேன். செய்றேன்னு" ஜப்பான் மொழியிலேயே சொன்னோம்னா, நம்ம சிவா சந்தேகப்படுறாரு. இவன் ஏன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் நம்மள்ட்டன்னு. இவர பத்தி எந்த டீட்டெயிலுமே கிடைக்கலையா? நான் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட இன்னொரு ரூ. 20,000 வாங்கிக்கிறாரு. நம்ம சிவா வந்து இங்க விடிவி எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. "ஏன்டா ஒரு மாரி இருக்கன்னு" கேட்டோம்னா, இன்னைக்கு அவன் பேசும்போது ஜப்பான் மொழியில எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை இதுதான். "சரி அவன வரவிடாம நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற வார்த்தையவே திருப்பி திருப்பி சொன்னான். அப்படின்னா, இவன ஏன் அங்க வரவிடாம பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா, உண்மை என்னன்னு தெரியணும்னா, அவன தூக்கணும்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஜப்பான் ஏஜென்ட்ட தூக்குறாங்க. "உண்மைய சொல்லு. எதுக்காக நீ இவன அங்க அனுப்ப மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன்னு" சொல்லி கேட்டா, எப்பா இவன் ஃபோட்டோவ அனுப்புனோனே அங்க இருக்கவங்க விசாரிச்சுட்டு, "இவன் இந்தியாலயே இருக்கட்டும். நம்மளுக்கு ஜப்பானுக்கு இவன நுழைய விடாம பார்த்துக்கோ. அதுக்காக உனக்கு அட்வான்ஸே நாங்க 5,00,000 தரேன்ட்டு எனக்கு அக்கவுண்ட்ல 5,00,000 மாத்தியே விட்டுறாங்கப்பா." அந்த அளவுக்கு இவன் வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அவன் உண்மையிலே யாரு என்னங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா, "வாங்க ஆஃபீஸ்ல இவன பத்தி டீட்டெயில் இருக்கும். நான் எடுத்து சொல்றேன்னு" சொன்னா, அங்க போய் எடுத்து பார்த்தா மிரண்டு போயிடுறாங்க. நம்ம குண்டு பாப்பாவோட ஒரிஜினல் பேரு டசீரோ. அவர் வந்து ஜப்பானோட சுமோ. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். 2 குண்டு பாப்பா ஒரு வட்டத்துக்குள்ள சண்டை போடுற மாரி. அதுக்கு பேரு சுமோ விளையாட்டு. எப்படியாவது இவன ஜப்பானுக்கு கூட்டிட்டு போனா தான் இவன் யாரு, என்னங்கிற எல்லா விவரமுமே நம்மளுக்கு தெரிய வரும்னா, ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரூ. 7,00,000 மேல செலவாகும். என்னடா பண்றதுன்னு, இங்க நம்ம விடிவி கணேஷ், சிவாவும் இருக்க காசெல்லாம் பெரட்டி எடுத்தாலுமே அவ்வளோ காசு வரல. என்னடா பண்றது? இவன எப்படியாவது இவன் தாய்நாட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஏரியாக்காரங்க மொத்த பேரும், "எப்பா நாங்க இருக்கோம்ப்பா. நம்ம கணேஷ்காக நாங்க செய்ய மாட்டோமா?" அப்படின்னு எல்லாருமே இருக்க 1000, 2000ன்னு மொத்த ஊரு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த காச வச்சு நம்மளுக்கு ஜப்பான் போக ரெடி பண்றாங்க. இங்க நம்ம குண்டு பாப்பாவோட நம்ம சிவாவும், விடிவியும் தான் அங்க போறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க ஜப்பான் ஏஜென்ட் சொல்றாரு, "நீங்க ஜப்பான் போனோனே உங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கு எல்லாரையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இவனுக்கு அங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. அதனால நீங்க ரொம்பவே சேஃப்டியா இருக்கணும். பார்த்துக்கங்கன்னா, கவலைப்படாத. நாங்க எப்படி போய் இவன எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போய் சேர்க்கணுமோ நாங்க பார்த்துக்கிறோம்னு" சொல்லிட்டு, நம்ம சிவா, விடிவி கணேஷ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் ஷேக் மாரி மொத்தமா ட்ரெஸ் போட்டுட்டு அங்க துபாய்ல போய் இறங்குறாங்க. சாரி நண்பா, ஜப்பான்ல போய் இறங்குறாங்க. அதே சமயத்துல அங்க ஒரு வில்லன் குரூப்ப காட்டுறாங்க. இங்க நம்ம டசீரா வந்து ஜப்பான்ல இறங்க போறான்னு சொல்லி தெரிஞ்சா, அவன இறங்குன உடனேவே போட்டு தள்ளிருங்க அப்படின்னு அந்த வில்லன் குரூப் அங்க ஏர்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புது. ஆனா அவங்க தேடி தேடி பார்த்தாலும் இவங்க ஷேக் கெட்டப்ல இருந்ததுனால யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலன்னு பார்த்தா, டக்குன்னு ஒரு கேங் வந்து இவங்கள கன் பாயிண்ட்ல மொத்தமா தூக்கிட்டு போயிருது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா, இவங்கள தூக்கிட்டு வந்தது நம்ம டசீராவோட குரு. அங்க நம்ம டசீரா ஏகப்பட்ட கப்ஸ், மெடல்ஸ் எல்லாமே வாங்கின ஃபோட்டோ எல்லாமே இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம சிவா மிரண்டு போயிடுறாங்க. இவருக்கு ஜப்பான் முறையில ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழசெல்லாம் ஞாபகம் வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போன நம்ம குண்டு பாப்பா பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாப்பாட சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பட்னியாவே உட்காந்துருந்தா, நம்ம சிவா அங்கேயே பருப்பு எல்லாமே வாங்கி அவருக்கு பிடிச்ச சாம்பார் சாதமும், உளுந்த வடையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அங்க இருக்க மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் இவர சத்தம் போட்டோம்னா, "நம்ம வந்த வேலை முடிஞ்சுச்சு. நம்ம சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டோம். இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம். நம்ம கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அத போய் இங்க குருட்ட சொன்னோம்னா, நம்ம குரு சொல்றாரு, "அவன் உன் தம்பி மாரின்னு சொல்லி சொன்னேன்.
அவனுக்கு நீ கூட இருக்கணும். அவன் ஜெயிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். உண்மையிலே என்ன நடந்துச்சு? இந்த சுமோ விளையாட்டுனா என்னங்கிறத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு, அப்படியே நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த சுமோ விளையாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமா விளையாண்டுட்டு இருந்த விளையாட்டு. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, இதில பணத்த கொண்டு வந்துட்டு இவ்வளவு பரிசு தொகை, அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறவன், தோக்குறவன்னு சொல்லிட்டு நெறைய சூதாட்டமா இத நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுக்கு வில்லன் கேங்க வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த குருட்ட பணம் குடுத்துட்டு, இந்த தடவ போட்டியில உங்க ஆள் எங்க ஆள்ட்ட தோக்கணும். அப்படி தோத்தா உங்களுக்கு நாங்க ரூ. 50,00,000 தரோம் செய்றோம்னா, எல்லாத்தையும் விலை குடுத்து வாங்க முடியாது. மரியாதை நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு நம்ம குரு சத்தம் போட்டு விட்டு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம டசீரா காணா போயிட்டான். அவன் எங்க போனா, என்ன ஆனான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே இல்ல. இப்பதான் நீ அவன மறுபடியும் கூட்டிட்டு போய் விட்டுருக்க. இந்த தடவ போட்டியில கண்டிப்பாக இவன் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா தான் இந்த குருகுலத்தையே இவன் காப்பாத்த முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வில்லன் குரூப் இந்த அளவுக்கு டசீரா இங்க வந்ததுக்கு, இவன் இந்த அளவுக்கு ட்ரெய்னிங் ஆறதுக்கு காரணம் எல்லாம் சிவாங்கிறது தெரிஞ்சு, நம்ம சிவாவ போட்டு தள்றதுக்கு ஆள் அனுப்புறாரு. ஆனா நம்ம சிவா அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சுட்டோம்னா, அடுத்து இவங்க டார்கெட் பண்றது அந்த குருவ. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஜப்பான்லயும் துரோகம் கூடயே இருக்கு. நம்ம குருவோட சிஷ்யனே பார்த்தீங்கன்னா, அவர முதுகுல குத்திட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிடுறான். ரொம்பவே உயிருக்கு போராடக்கூடிய நிலையில நம்ம குரு இருக்காரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, குண்டு பாப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நம்ம சிவா கேட்குறாரு, "ஏன்டா என்னடா ஆச்சு? எதுக்குடா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னா?" நடந்தது என்னன்னு சொல்லி ஞாபகம் வந்துருச்சு. நம்ம குண்டு பாப்பா சொல்றாரு. இவர் முன்னாடியே ஜப்பான்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் குரு இல்லாதம்போது நம்ம குண்டு பாப்பாட்ட வந்து வில்லிங் குரூப் பேசுது. "குரு இல்ல வெளிய போயிருக்காருன்னா, நான் உன்னைய பார்க்க தான் வந்தேன். நீ மிகப்பெரிய பைல்வானா இருக்க. என்னோட பிஸ்கட் கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு நீ தான் வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும். உனக்காக நான் ரூ. 50,00,000 தரேன்னு சொல்லி சொன்னோம்னா, இல்ல எதுவா இருந்தாலும் நான் என் குருவ கேட்காம சொல்ல முடியாது. குரு வரட்டும்னா, அந்த ரூ. 50,00,000 வச்சு நீ உன்னோட ஸ்டூடண்ட் எல்லாருக்குமே நல்லது செய்யலாம். உங்க குருகுலம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. நீ ஸ்டூடண்ட்டுக்குலாம் நல்லது செஞ்சு பெரிய லெவலுக்கு கொண்டு வரலான்னா, இல்ல முடியாதுன்னா நான் உனக்கு ரூ. 1,00,00,000 தரேன்னு சொல்லி சொன்னோனே, இவரு யோசிச்சுட்டு சரி ரைட்டு நம்ம குருகுலத்துல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது உதவியா இருக்கும்னு சொல்லி, அவங்க சொல்ற இடத்துக்கு இவர் போறாரு. கப்பல்ல கூட்டிட்டு போயிட்டு, இவர வந்து பிராண்ட் அம்பாசடர் மாரி நெறைய பிஸ்கட் சாப்பிட விட்டு, இவர ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தா, அந்த பிஸ்கட்ல மயக்க மருந்து கலந்திருக்கும். நம்ம குண்டு பாப்பா பிஸ்கட்ட சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இவன அப்படியே கடல்ல தூக்கி போடுங்கடா. இப்ப நம்மளுக்கு எங்கடா போயிட்டுருக்கோம்னா, இந்தியாவ தாண்டி போயிட்டுருக்கோம்னா, தமிழ்நாட்டோட எல்லையில போய்க்கிட்டு இருக்கோம். இப்ப நீ இவன தூக்கி போடு. பாஷையே தெரியாத ஊரு. இவன் பொழச்சு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாய்ங்க. நம்ம தமிழ்நாடு வந்தோரை வாழ வைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. நம்ம சிவா காப்பாத்தி இப்ப ஜப்பான்லயே கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. நம்ம சிவா சொல்றாரு, "நம்ம குரு இவ்வளவுக்கு போராடினதுக்கு காரணம் நீ எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான். வா மறுபடியும் ட்ரெய்னிங் ஆரம்பிப்போம்ன்னு" சொல்லிட்டு நம்ம சிவா ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம குண்டு பாப்பாவும் பயங்கரமா ட்ரெய்னிங் கத்துக்கிட்டு அங்க போய் போட்டியில கலந்துக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜெயிச்சுட்டு வராரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கணேஷ் தனியா நின்னுட்டு இருந்தா, இவரு கோவமா வந்து குண்டு பாப்பா முறைச்சு பார்த்தா, இவர் அப்படியே பயப்படுறாரு. "டேய் பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னைய போட்டு அடிச்சிடாதடா, செஞ்சிடாதடான்னா" முறைச்சிட்டு கிட்டக்க வந்தவரு, "அப்பா, அம்மா" அப்படின்னு நம்ம வீட்டு கணேஷ பார்த்து சொன்னோனே, அவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு நம்ம குண்டு பாப்பாவ இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாரு. இந்த எமோஷன் சீன் வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நல்லா இருந்துச்சு. நம்ம கனி இங்க சிவாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "சிவா, நீ போன காரியத்த ஜெயிச்சுட்டு வா. நாங்க எல்லாருமே இங்க டிவில பார்க்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னா, நீங்க எப்புட்றா ரெடி பண்ணீங்க செஞ்சீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம ஜாக் பார்த்துக்கிட்டாரு. இங்க நடக்கிற போட்டி எல்லாத்தையுமே நாங்க லைவா பார்த்துட்டுருக்கோம்" அப்படின்றாய்ங்க. நம்ம ஜாக் வேற யாரும் இல்ல, நம்ம விடிவி கணேஷ் தான். இன்னைக்கு கரெக்ட்டா ஃபைனல்ஸ் நடக்குது. இந்தியா மொத்தமா இவர உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க எல்லாருமே எப்படியாவது டசீரா ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தா, தோக்க போனவரு வழக்கம் போல ஜஸ்ட் மிஸ்ல நம்ம டசீரா ஜெயிச்சிறாரு. ஜெயிச்சுட்டு சொல்றாரு, "இந்த வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் இல்ல. என்னோட பிரதர் சிவாவும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவ கூப்பிட்டு நிப்பாட்டி, அவங்க நாட்டு கொடியோட சேர்த்து நம்ம இந்தியா கொடிய சேர்த்து கையில வச்சு ஆட்டுறாங்க. நம்ம சிவா சொல்றாரு, "இந்த உலகத்துல பணம், காசு எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னா, அன்பு, பாசமும் தான். அததான் இங்க டசீரா நிரூபிச்சிருக்கான்" அப்படின்னு. இந்த கதைய சொல்லி முடிச்சோனே, இங்க நம்ம சதீஷ் கேட்கிறாரு, "யோவ்! இந்த கதைக்கு இந்த பாக்ஸ்க்கு என்னய்யா சம்மந்தம்? தயவு செய்து அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி தொலையான்னு" கேட்டா, "சார் என் வாழ்க்கையில ஜூன் 21ஆம் தேதி வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அது நல்லதா நடக்கும், இல்லைன்னா கெட்டதா நடக்கும். அப்படி ஒரு செப்டம்பர் 21ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு குண்டு பாப்பா வந்து சேர்ந்தது. அதே மாரி செப்டம்பர் 21 அடுத்த வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டு பாப்பா அங்க ஜெயிச்சது. அந்த ஜெயிச்சத பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்த எல்லாருக்குமே நல்லது நடந்துச்சு. சிவா பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால வேலை கிடைச்சு, அவன் லவ்வரோட போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அதனால எனக்கு இங்க சர்ஃபிங் கிளப்ப நடத்த முடியாம மொத்தமா மூடிட்டு நான் நஷ்டமாயிட்டேன். அதனால வருஷம் வருஷம் அதே தேதியில பார்த்தீங்கன்னா, சரக்க போட்டுட்டு நான் பீச்ல போய் படுத்து கிடப்பேன். அதே மாரி இந்த வருஷமும் செப்டம்பர் 21 நான் பீச்ல போய் படுத்து கிடந்தேன். அப்ப என் காலுக்கு கிட்டக இந்த பெட்டி வந்து கடந்துச்சு" அப்படின்னு அந்த பெட்டிய ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, மறுபடியும் நம்மளுக்கு மூடி வச்சுட்டு கார்ல கிளம்புறத காட்டுறாங்க. "யோவ்! அந்த பெட்டியில அப்படி என்னதாய்யா இருக்கு? ஆடியன்ஸ்ட்டயும் காட்ட மாட்டேங்கிற, என்ட்டயும் காட்ட மாட்டேங்கிறேன்னா" "சார், நீங்க நல்லவரா இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட காட்டுறேன். ஆனா மீதி பேர் எல்லாரையும் வெளிய போ சொல்லுங்கன்னா" எல்லாரையும் வெளிய போ சொல்லிட்டு அந்த பெட்டிய திறந்து காமிச்சா,
அந்த பெட்டிக்குள்ள ஃபுல்லாவே கோல்டு பிஸ்கெட்டா இருக்கு. யோ! என்னையா பூராமே தங்க பிஸ்கெட்டா இருக்கு? உன் கதைய கேட்கறதுக்கு முன்னாடி நான் இந்த பெட்டிய திறந்து பார்த்திருந்தேன்னா, உண்மையிலே இத புடுங்கி வச்சுட்டு உன்னைய விரட்டி விட்டுருப்பேன். ஆனா உன் கதைய கேட்டதுக்கப்புறம், இது உனக்கு வந்து சேர வேண்டியதா இருக்குமோன்னு என் மனசுல தோணுது. ஆனா சட்டப்படி நான் இத செய்யக்கூடாது. நான் கண்ண மூடி 5 எண்றேன். அதுக்குள்ள இந்த பெட்டிய தூக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடுறாரு. கண்ண மூடுன செகண்டுக்கு நம்ம கணேஷ் அந்த பெட்டிய தூக்கிட்டு அங்கருந்து ஓடியே போயிட்டாரு. அப்படியே நம்மளுக்கு இந்த படம் இனிதே முடிவடைகிறது நண்பா. நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டூஸ்.